மஞ்சள் பூசணிக்காயை வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாயை உடச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தோலெல்லாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு பாதி மூழ்கிற அளவுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம துருவன தேங்காயை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக துருவன தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தலை மேலே தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பூசணிக்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.